குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா கண்டிஷ்னல் கிளாஸ். இந்த கண்டிஷ்னல் கிளாஸ் பார்த்திங்கன்னா 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. அது இல்லாமல் 10th 11th 12th இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். இப்போ இந்த கண்டிஷ்னல் கிளாஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோன்றதுக்கு முன்னாடி இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். கண்டிஷ்னல் கிளாஸ் அப்படின்னாவே இஃப் அப்படின்ற வார்த்தை அல்லது வென்ன்ற வார்த்தை பயன்படுத்தி வாக்கியத்தில் சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்துகிறோன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷ்னல் கிளாஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா ஜீரோ கண்டிஷன். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா டைப் 1ன்னுவாங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன். தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா டைப் 2ன்னுவாங்க செகண்ட் கண்டிஷன். டைப் 3 தேர்டு கண்டிஷன். மொத்தம் 4 டைப் இருக்குது. இப்போது டைப் ஜீரோ கண்டிஷன் இது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தினா ரியல் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், ஜென்ரல் ட்ரூத், 100% ஹேப்பன்ஸ். இப்போது நம்ம தினசரி வாழ்க்கையில் அறிவியல் கோட்பாடுகள், பொதுவான உண்மைகள், இதெல்லாம் 100% நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா. அது ஜீரோ கண்டிஷனில் பயன்படுத்தணும். இப்போது இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுனா, இப்போது 2 சென்டென்ஸ் வரும். இஃப் கிளாஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் கண்டிஷனல் கிளாஸ்ன்னுவாங்க. அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வாக்கிய சென்டென்ஸுக்கு மெயின் கிளாஸ்ன்னுவாங்க, அது ரிசல்ட் கிளாஸ்ன்னுவாங்க. இஃப் வர்றது கண்டிஷனல் கிளாஸு, இஃப்க்கு பக்கத்தில் வர்றது மெயின் கிளாஸு. இந்த இஃப் கிளாஸில் பார்த்திங்கன்னா கண்டிஷன் இருக்கும், மெயின் கிளாஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட் இருக்கும். இப்போது இந்த இஃப் கிளாஸினுடைய ஸ்ட்ரக்சர் டைப் 0 ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், மெயின் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் V1 வெர்பு பயன்படுத்துவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். இப்போ இஃப் அப்படின்னா தமிழ் என்னன்னு சொன்னால் ஆல் அப்படின்ற மீனிங் குறிக்கும். இப்போ பாருங்கள், அந்த இஃப் கிளாஸ்லேயும் மெயின் கிளாஸ்லேயும் என்ன டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2த்துலேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இப்போது ஐஸை சூடுபடுத்தினால் அது உருகும். இது உடனே நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் என்ன சொல்கிறோம், சயின்டிஃபிக் ஃபேக்ட். அதுக்கப்புறம் கவனிங்க, 2வது சென்டென்ஸ் இஃப் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius இட் எவாப்ராட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி 100 degree Celsius கொதிக்க வச்சு என்ன ஆகும், ஆவியாக போகும், உடனே நடக்கக்கூடியது. இஃப் யூ ஸ்டாண்ட் இன் ரெயின், இப்போ நீங்கள் மலையில் தொடர்ச்சியாக நின்று கொண்டு இருந்தால் யூ கெட் வெட், நீங்கள் நனைந்து போயிடுவீங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 4. இப்போது 4வது சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் இஃப் யூ ஃப்ரீஸ் இட். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த இஃப் கிளாஸ் 2வதாகவும் மெயின் கிளாஸை முதல்லையும் போட்டுக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹீட் ஐஸ் கமா இட் மெல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் 4வது சென்டென்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஃப்பை பின்னாடியும் மெயின் கிளாஸை முன்னாடியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி மெயின் கிளாஸ் முன்னாடி இஃப் பின்னாடி வரும்போது இந்த 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் கம்மா யூஸ் பண்ணக்கூடாது. இது கிராமர் ரூல். இப்போ இதனுடைய மீனிங் பாருங்கள். வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் இஃப் யூ ஃப்ரீஸ் இட். அதாவது தண்ணி உருகுனா என்ன ஆகும், ஐஸாக மாறும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 5. இஃப் யூ மெல்ட் ஐஸ் இட் டர்ன்ஸ் டு வாட்டர். ஐஸ் மெல்டன் என்ன ஆகும், தண்ணியாக மாறுன்றாங்க. இப்போ இந்த 5 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா 100% நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு பேர் தான் ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஏதோ அறிவியல் கோட்பாடுகள், ஜென்ரல் ட்ரூத், பொதுவான உண்மைகள், இந்த மாதிரி மீனிங் இருந்தால் 2 சைடுமே இஃப் கிளாஸ்லேயும் மெயின் கிளாஸ்லேயும் என்ன வரணும், சிம்பிள் பர்சன்டென்ஸ் வரணும். இதை நீங்கள் பார்த்தோன்னு என்ன செய்யலாம், ஒன் சைடு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்தால் இன்னொரு சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இது என்ன கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது கவனிங்க, டைப் 2. இப்போது டைப் 2 அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. இது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த, ரியல் சுச்சுவேஷனில் பயன்படுத்துறது.
இப்போ கவனிங்க, இதை எந்தெந்த மாதிரி சூழ்நிலை பயன்படுத்தலைன்னா ப்ரெடிக்ஷன்ஸ், பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ், பட் நாட் 100%. அதாவது 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வெர்பு வரணும். அதே மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ், தட் மீன்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் வரணும். வில் கூட என்ன வரணும், V1 வெர்பு வரணும். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். நீ நன்றாக படித்தால் நீ என்ன செய்வ, பாஸ் செய்வ. அப்போது படித்தா பாஸ் பண்ணுவ, படிக்கலைன்னா பாஸ் பண்ண மாட்டேன். அதாவது என்ன சொல்கிறாங்க, முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும். அப்போது பாசிபிள் கண்டிஷன், இந்த 100% நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி சென்டென்ஸ் நம்பர் 2, இஃப் ஹீ அட்டன் த இன்டர்வியூ ஹீ வில் பி செலக்டட். நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணனா நீ என்ன ஆயிடுவ, செலக்ட் ஆயிடுவ அப்படின்றது. இஃப் இட் இஸ் ரைனிங், மழை பெய்து கொண்டிருக்குது, வி வில் கேன்சல் த ட்ரிப். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ட்ரிப்பை கேன்சல் செஞ்சோம். இஃப் ஐ ப்ளே வெல், நான் நன்றாக விளையாடினால் ஐ வில் வின் த மேட்ச். நான் என்ன செய்வேன், மேட்சை வின் பண்ணுவேன். இப்போது ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்க்கணும். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, இஃப் யூ ஸ்டடி இஃப் யூ டேஷ் ப்ராக்கெட்டில் ஸ்டடி வெல்லுன்னு கொடுத்து யூ வில் பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். இந்த பக்கம் மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் இருந்தால் நீங்கள் என்ன வரணுங்க, சிம்பிள் பர்சன்ட் வரும். அதனால் இஃப் யூ ஸ்டடி வெல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ப்ராக்கெட்டில் இருக்கிற எப்போவுமே ப்ராக்கெட்டில் வர வெர்பு வந்து சிம்பிள் பர்சன்ட் டென்ஸில் இருக்கும். பக்கத்தில் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சராக வந்தால் இங்கே வந்து என்ன இருக்குது, சிம்பிள் பர்சன்ட் டென்ஸாக மாற்றணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. இது டைப் 2. அடுத்தது டைப் 3 பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, டைப் 3 செகண்ட் கண்டிஷன் அன்ரியல் சுச்சுவேஷன். இப்போ பாருங்க, ஹைப்போதிட்டிக்கல் இமேஜினரி சுச்சுவேஷன் இன் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். அதாவது இமேஜினரி கற்பனையான விஷயங்களை பற்றி பேசுகிறது, நடக்க முடியாத விஷயங்களை பற்றி பேசுது. இது ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லையும் நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள் நல்லா. இஃப் அப்படின்ற வேர்டுக்குள்ளே பாஸ்ட் டென்ஸ் V2 வெர்பும், மெயின் கிளாஸில் ஹுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வெர்பும் வரணும். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இந்த கண்டிஷனில் நல்லா நோட் பண்ணணும். எப்போவுமே இங்கிலீஷ் கிராமரில் ஐ வந்தால் பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஃப் கிளாஸில் செகண்ட் கண்டிஷனில் அன்ரியல் அப்படின்ற சுச்சுவேஷனில் இங்கே ஐ கூட என்ன வரணும், வேர். ஏன்னா இது கற்பனையான நிகழ்வு, இமேஜினரி சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இஃப் ஐ வேர் எ பேர்ட், நான் பறவையாக இருந்தால் ஐ வுட் ஃப்ளை, நான் பறந்துருப்பேன். நம்ம பறவையாகவும் இருக்க போகிறதில்ல, பறக்கவும் போகிறதில்ல. இப்போ ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா 1 மார்க்கில் இப்போது 11th 12th 10th 1 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு வந்து 11th 12th 20 1 மார்க் வரும். 10th ஒரு 16 1 மார்க் வரும். 14 1 மார்க் வரும். இப்போ இதில் என்ன எப்படி கேட்பாங்கன்னா, இஃப் ஐ டேஷ் பி எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க்கில். ஆப்ஷன் ஏபிசியில் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும், என்ன ஹுட் கூட V1 வெர்பு வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும், இமேஜினரி கண்டிஷனால் இந்த பிஏ என்ன மாறும், வேராக மாறும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நெக்ஸ்ட்டு கவனிங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 2, இஃப் ஷீ வேர் எ குயின் ஷீ வுட் லிவ் இன் எ பேலஸ். நான் குயினாக இருந்திருந்தால் நான் பேலஸில் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. கொஷின் நம்பர் 3, இஃப் ஹீ ஒன் த லாட்ரி, அவன் லாட்ரியை வின் பண்ணியிருந்தா ஹீ வுட் ட்ராவல் மெனி பிளேசஸ், அவன் லாட்ரியில் ஜெயிச்சிருந்தா பல பிளேசஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஐ வேர் டால், நான் உயரமாக இருந்தால் ஐ வுட் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இது எல்லாமே பார்த்தோன்னா ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயுமே நம்ம கற்பனையாக பேசக்கூடிய விஷயத்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, டைப் 3. இந்த டைப் 3 பார்த்திங்கன்னா தேர்ட் கண்டிஷன் சொல்லுவோம், அன்ரியல் கண்டிஷன். இதுவும் கிட்டத்தட்ட
அது ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது. இமேஜினரி சுச்சுவேஷன். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹேட் ப்ளஸ் V3. அதே மாதிரி மெயின் கிளாஸில் ஹுட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே என்ன வரணும்? ஹுட்டு கூட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ் ப்ளஸ் V3 வரணும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட், நீ கடினமாக உழைச்சி இருந்திருந்தனா யூ வுட் ஹேவ் பாஸ்டு. நீ என்ன பண்ணியிருப்ப? பாஸ் பண்ணியிருப்ப. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அண்ணனோ தம்பியோ, அவனை பார்த்து சொல்கிறது, நீ கஷ்டப்பட்டு படிச்சுதான் நீ பாஸ் பண்ணியிருப்ப. அவன் கஷ்டப்பட்டும் படித்ததில்லை, பாஸும் பண்ணதில்லை. தட் மீன்ஸு கடந்த காலத்திலேயே கற்பனையாக நிகழ்வு பற்றி பேசுகிறது. இஃப் ஐ ஹேட் ஒன் எ கோல்டு மெடல், நான் கோல்டு மெடலில் வின் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி. நான் கோல்டு மெடலில் வின் பண்ணியிருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்றது. இஃப் ஐ ஹேட் நாட் பீன் சிக், நான் மட்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் கான் டு ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ் போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஐ ஹேட் கான் டு ஜாப், நான் வேலைக்கு போயிருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் அண்ட் மோர் மணி, நான் அதிகமாக பணம் சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கற்பனையான நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது பயன்படும். இப்போ இந்த இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, 0 டைப்பு, டைப் 1, டைப் 2, டைப் 3ல் அந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்பாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த இஃப் கிளாஸை. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதனுடைய தொடர்ச்சி டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. 2 மார்க் கிராமரில் கேட்பாங்க 11th 12th. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ டு ஆல்.